மலைகள் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று நம்ம சொல்லலாம். மலைகள்ல இருந்து பல ஆறுகள் உற்பத்தி ஆகுது. உயிர் வளத்தின் அடிப்படை ஜீவாதாரமாக மலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பருவநிலை மாற்றத்தில் மலைகளின் பங்கு மிக முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இமயமலை, விந்திய சாத்புரா மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மலைத்தொடர்கள். இதில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் தென்னிந்தியாவில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைன்றது கன்னியாகுமரியில் தொடங்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்னு 6 மாநிலங்களில் அமைஞ்சிருக்குது. நர்மதை நதிக்கரையில் முடிவடைகிற இந்த மலைத்தொடர் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 1.55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது. நம்ம நாட்டோட முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிறது இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும். கிட்டத்தட்ட 90% நதிகளின் நீராதாரமாக இந்த மலைத்தொடர்கள் தான் இருக்குது. இமயமலையிலிருந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை ஆகிய நதிகள் உற்பத்தி ஆகுது. இமயமலையில் எப்போவுமே மழை பெய்யலைன்னா கூட அங்குள்ள பனியெல்லாம் உருகி ஆறுகளில் எப்போவுமே தண்ணி ஓடிட்டுருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து காவிரி, வைகை, கிருஷ்ணா, கோதாவரி, பாரதப்புழா, குந்திப்புழா, தாமிரபரணி, பவானி, சிறுவாணி அப்படின்னு ஏராளமான ஆறுகள் உற்பத்தி ஆகுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் மனுஷங்களோட கால் தடம் படாத நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது சோலைக்காடுகள். சுமார் 1800 மீட்டர் உயரத்துக்கு மேலே தான் இந்த சோலைக்காடுகள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பசுமை பரப்பான இந்த சோலைக்காடுகள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினது. சோலைக்காடுகள் அப்படின்னா மிகப்பெரிய புல்வெளிகள் இருக்கும். அதோட இயல்பு என்னென்னா, மழை பெஞ்சால் அதை பஞ்சு மாதிரி நீரை உறிஞ்சி வச்சுக்கும். 1 மாதம் வரைக்கும் 2 மாதம் வரைக்கும் அதை தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். சோலைக்காடுகள் கீழே மண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு இலை தலைகள் எல்லாமே மூடி இருக்கும். மரங்களின் கீழே சூரிய வெளிச்சம் விழாத அளவுக்கு நிழல் போர்வை மாதிரி மூடி இருக்கும். கீழே விழுகிற இலை தலைகள் எல்லாம் நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு மண்ணாக மாற்றுது. இப்படி பல லட்சம் வருஷங்களாக உருவான மண் இங்கே இருக்குது. இமயமலைக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலை உருவானதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சோலைக்காடுகளில் மண் அரிப்போ இல்லை வெள்ளப்பெருக்கோ மழையின் போது ஏற்படுறது கிடையாது. தேக்கி வச்ச நீரில் ஒரு 5% மட்டும்தான் இங்கே இருக்கிற மரங்கள் பயன்படுத்துது. மீதமுள்ள தண்ணி எல்லாமே ஊறி ஊறி பாறை இடுக்களுக்கு போகுது. அங்கேருந்து 2 மலைகள் சேருகிற இடத்துல ஊற்றா உருவெடுக்குது. இப்படி 10-15 ஓடைகள், ஊற்று எல்லாம் சேர்ந்து சிற்றாறு உருவாகுது. ஒரு 50-60 சிற்றாறுகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நதி ஆகுது. இந்த வகையில் தென்னக நதிகளின் தாய்மடியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை திகழுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 35-50 நாட்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யுது. ஆனால் குடிநீர், விவசாயம், தொழிற்சாலைகள் அப்படின்னு வருஷம் முழுக்க தண்ணி தேவைப்படுது. அதே மாதிரி உலகத்தில் 8 இடங்கள் மட்டும்தான் குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அரிதினும் அரிதான உயிர்ச்சூழல் மையங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று. இந்த மலைத்தொடரில் 654 வகையான மரங்கள் இருக்குது. அதில் பாதிக்கும் மேலே உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அது மாதிரி ஏராளமான பாலூட்டிகள், ஊர்வன, நிலத்தில் வாழும், நீரில் வாழும் உயிரினங்கள் இருக்குது. வண்ணத்து பூச்சிகள், தும்பிகள் அப்படின்னு கணக்கில் அடங்காத உயிரினங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அது மாதிரி உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான ஆசிய யானைகள் இந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. இங்கே மட்டும் சுமார் 10,000 யானைகள் இருக்குது. சர்வதேச அளவில் அதிக எண்ணிக்கையிலான புலிகளும் இங்கே தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 2226 புலிகள் இருக்கிறதா 2014 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் 776 புலிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு காடு வளமாக இருக்குன்னா அங்கே யானைகள் ரொம்பவே அவசியம். அதே மாதிரி அந்த காட்டில் இருக்கிற உயிர்ச்சூழல் பாதுகாக்கப்படணும்னா புலிகள் மிக மிக அவசியம். இந்த ரெண்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய சிறப்பை நமக்கு சொல்லுது. இன்னைக்கு உலகத்தோட மிக முக்கியமான பிரச்சனை பருவநிலை மாற்றம். இதனால வெப்பமயமாதல் மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. சோலைக்காடுகள் மாதிரியான பசுமை பரப்புகள் தான் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு மிக சிறந்த தீர்வு. மலைப்பகுதிகளில் வெறும் பழங்குடி மக்கள் மட்டும் இருந்த வரைக்கும் எந்த பாதிப்பும் உருவாகலை. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் மலைப்பகுதிகளோட தன்மையே மாற ஆரம்பிச்சது. வெயில்னால் பாதிக்கப்பட்ட வெள்ளைக்காரங்க தட்பவெப்பநிலை இதமாக எங்கே இருக்கும் அப்படின்னு தேடின போது தான் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான மலைப்பகுதிகள் அவங்க கண்ணுக்கு படுது. அங்கே இருக்கிற சோலைக்காடுகளோட இருந்த புல்வெளிகளோட அருமை தெரியாமல் அவற்றை எல்லாம் வீண் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இதனால் தண்ணீரை உறிஞ்சிற தைல மரம், சீகை மரம் இதெல்லாம் கொண்டு மலைப்பகுதியில் நட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலைக்காடுகளை அழித்து தேயிலை, காஃபி தோட்டங்களை உருவாக்குனாங்க. அங்கேருந்து தான் மலைப்பகுதிகளோட அழிவு ஆரம்பிச்சது. நம்ம நாட்டை விட்டு பிரிட்டிஷ்காரங்க வெளியேறின பிறகும் கூட இந்த நிலைமை மாறலை. மரங்களை வெட்டுறது, கட்டடங்கள் கட்டுறது,
ஆகிய பணிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வந்தது. இதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் கட்டுக்கடங்காமல் பெருமளவில் மரங்களை வெட்டுறதும் விலங்குகளை வேட்டையாடுறதும் ஏகப்பட்ட கட்டடங்களை கட்டுறதும் தொடர்ச்சியாக நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. மலைகள் தான் நம்மளுடைய வாழ்வுக்கு ஆதாரம். மலைப்பகுதியில் தொடர்ந்து உருவாகிற கட்டிடங்களும் சுற்றுலா தலங்களும் மலைக்காடுகளை ஒட்டிய பகுதிகளில் வர்ற ஆக்கிரமிப்புகளும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது. சோலைக்காடுகளும் புல்வெளியும் இல்லைன்னா நமக்கு தண்ணி கிடைக்காது. இப்போ இருக்கிற பசுமை நிலையை பாதுகாத்தா தான் இன்னொரு 100 ஆண்டுகளுக்காவது தண்ணி கிடைக்கும். இதை தவற விட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே பாலைவனம் ஆகிடும். ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து குமிகிறாங்க. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து படையெடுத்து வருது. இப்படி ஒரே நாளில் லட்சக்கணக்கான பேர் வரவழைக்கிறத விட அவங்களுக்கு முறையான என்ட்ரி பாஸ்லாம் கொடுத்து வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படுத்தணும். மலைப்பகுதியில் இருக்க பயோடைவர்சிட்டியை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் சமவெளி பகுதிகளில் பயன்படுத்துகிற மாதிரி அங்கே பயன்படுத்தக்கூடாது. சுற்றுலாவை இயற்கை சுற்றுலாவாக மாற்றணும். மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற திட்டங்களை மட்டுமே அரசாங்கம் அங்கே செயல்படுத்தணும். அங்கே இருக்கிற விவசாயிகளிடம் இயற்கை முறை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வலியுறுத்தணும். அதற்கான உதவிகளையும் செய்யணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா மேற்கு தொடர்ச்சி மலையை நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து நமக்கு அடுத்து வர சந்ததிகள் கையில் ஒப்படைக்க முடியும். நன்றி.